ஹலோ கைஸ், அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. பேங்க் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற டைட்டிலாம் பார்த்துருப்பீங்க. இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த ஆதார் கார்டு பற்றின நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுவுமே கிளியராக நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். நேற்றே நவீன் ப்ரோ சொல்லியிருந்திருப்பாரு. திரும்பவும் ஒரு அப்டேட்டு. அண்ட் இந்த அஃபிஷியல் நியூஸ் என்னன்னா, நேற்று நவீன் ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டுருப்பாரு. இந்த மாதிரி பிஎஸ்என் காலேஜில் அந்த எலிக்காய்ச்சல் சம்மந்தமான ஒரு இஷ்யூ. ஸோ அஃபிஷியல் நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. நேற்று நவீன் ப்ரோ சொன்ன மாதிரி தான், வாட்டர் பாட்டில் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஈவன் சானிடைசர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இருக்குது. ஈவன் மாஸ்க் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் ப்ரிகாஷியஸாக நீங்கள் போயிடுங்க. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் போகிறோம், எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்துடுவோம். பட் இந்த ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த காலேஜுக்கு போகிறவங்க கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு போங்க. ஸோ எப்பயும் போல் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் இதெல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்டு இன்னொரு அப்டேட் என்னென்னா, அந்த ஆதார் கார்டு பற்றின நிறைய கன்ஃபியூஷன். ஸோ நிறைய பேர் என்னன்னா, ஆதார் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், ஆதாருமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, என்னோட பேருக்கு பின்னாடி இனிஷியல் தப்பாக இருக்குது, இனிஷியல் முன்னாடி இருக்குது, என் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, நான் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ டைம் இல்லை, அதனால தான் நான் பேன் கார்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் இப்போ ஆதார் கார்டு கேட்கறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் பேன் கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஐடி ப்ரூஃபில் நேம் கரெக்டாக இருக்குது, அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆதார் கார்டில் நேம் தப்பாவோ இல்லை இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாற்றிருக்குனாலுமே பரவாயில்ல, நீங்கள் அந்த ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்லும் போது அவங்க நம்பர் செக் பண்ணுவாங்க, நம்பருக்காக பார்ப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமரியாக காட்டுங்க. ஸோ அந்த ஆதார் கார்டில் நேம் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, சார் இந்த மாதிரி நான் நேம் சேஞ்ச் பண்ணும், அதாவது ரியலான ரீசன் நேம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் சார், பட் இப்போ எனக்கு டைம்லனால நான் இந்த ப்ரூஃப், இந்த பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன், ஸோ அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவே ஆகாது. இன்னொன்று என்னன்னா, என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, ஆதார் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா, எஸ், நீங்கள் தாராளமாக ஆதார் எடுத்துகிட்டு போகலாம். ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. லைக் ஒரு லேமினேஷன் ஒரு ஷீட் மாதிரியோ இல்லை இதில் ஒன்று பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போங்க. அதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப பேனிக் ஆக வேணாம். ஆதார் கார்டில் நேம் தப்பாக இருக்குது, தமிழில் என் பேர் தப்பாக இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வேணாம். இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருக்குது, எந்த ஒரு யூஸுமே வேணாம். நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அங்கே கேட்கும் போது நீங்கள் ப்ரைமரியாக எது யூஸ் பண்ணுவீங்களோ, அதாவது இப்போ ஆதார் கார்டு தான் நான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ப்ரைமரியாக நீங்கள் காட்டிட்டு ஆதார் கார்டு வந்து செகண்டரியாக நான் இதை வச்சிருக்கேன் சார், நேம் திரும்ப மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு இந்த ஆதாரில் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் என்ன சொல்லலாம்னா, 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்கள் பேர் இருக்குதோ அதே மாதிரி ஆதார் கார்டில் மாற்றிக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாகவே மாற்றலாம். ஏன்னா 10th சர்டிஃபிகேட் நம்ம ப்ரூஃப் கொடுத்தாலே மாற்றி தந்துடுவாங்க. அதனால் ஆதார் கார்டில் நீங்கள் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே ஆதார் கார்டில் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் இருந்தாலுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நாளைக்கு எப்பயும் போல் எக்ஸாம் இருக்க போகுது பிஎஸ்என் காலேஜில், அதை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸில் நானும் நவீன் சாரும் வந்து உங்களுக்கு அந்த மற்ற விஷயங்களை சொல்கிறோம். ஸோ இது ஒரு சடன் அப்டேட், அதனால தான் உடனே வந்தேன். எஸ் கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட் உங்களை வந்து பார்க்குறேன். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.